குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்போ நம்ம தொழில் அமைப்பு, ஒவ்வொரு லக்னத்துக்கும் தொழில் அமைப்பை பற்றி பார்த்துட்டு வரோம். இப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்? இப்போது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான். இந்த சனி பகவான் 9 பார்த்திங்கன்னா 10க்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது எப்படின்னா தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. 10 என்பது என்ன? கர்மஸ்தானம். 9 என்பது தர்மஸ்தானம். அப்போ இரண்டும் உங்களுக்கு வரும்போது தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது லக்னாதிபதி சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் என்பதால் நல்லா புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதி சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் என்பதாலும் மிகச்சிறந்த யோகக்காரன் ஆவார்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன கேட்பீங்க உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னம் நாங்கள், ரிஷப ராசி நாங்கள், ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா பிரச்சனைகள். ஒரு காலகட்டம் வரை நல்லா இருப்பாங்க. எப்படின்னா ஒரு 35-40 வயசு வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சகலமும் இழந்து ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க. அது அவர்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போது லக்னாதிபதி சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் என்பதாலும் மிகச்சிறந்த யோகக்காரன் ஆவார். ரிஷப லக்னக்காரர்களுக்கு சனி ஆட்சி உச்சம். அதே மாதிரி திரிகோண ஸ்தானங்களில் அமைய பெற்றோ இருந்தால் கௌரவமான பதவிகள் வகிக்கக்கூடிய யோகம், அதன் மூலம் நிலையான வருமானம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். சனி பலம் பெற்று சுக்கிரன் புதன் போன்ற நட்பு கிரகங்களின் சேர்க்கையுடன் இருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம், நிலையான வருமானம், சிறந்த தொழிலதிபராகி பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டாகும். சரி, மேற்கூறிய கிரகங்களில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கிரகத்தின் திசை நடைபெற்றால் யோகமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது சனி பகவானுக்கு யார் நட்பு? சுக்கிரன் புதன் இல்லைங்களா? அப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு திசை இந்த நேரத்தில் நடந்தால் அவர்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு சம்பாதிக்க வாய்ப்பு, சுகமான வாழ்வு வாழக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டாகும். 10ஆம் அதிபதி சனி, இவர் எதை குறிக்கக்கூடியவர்? இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், எந்திரங்கள், வேலையாட்கள் வைத்து தொழில் செய்யும் அமைப்பு. அதே மாதிரி பழைய பொருட்களை வாங்கி விற்பதன் மூலம் அனுகூலம். சனி பகவான் சுக்கிரனின் தொடர்பு பெற்றால் நல்லா புரிஞ்சு. சுக்கிரன் என்பவர் யார்? சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவர், வண்டி வாகனம் இந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் சுக்கிரனின் தொடர்பு பெற்றால் வண்டி வாகனங்கள் மூலம் இந்த டிராவல்ஸு, அதே மாதிரி பெண்கள் உபயோகிக்கும் அழகு பொருட்கள் இந்த மாதிரி விற்பனை செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி கட்டிடத்துறைகளில் சாதிக்க அமைப்பு இவர்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷப லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா அதிபதி யார் அப்படின்னுமா? சுக்கிரன் இல்லைங்களா? இந்த இடத்துல சந்திரன் பார்த்திங்கன்னா உச்சம். சந்திரன் தொடர்பு பெற்று இந்த இரு கிரகங்களில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலும் பரிவர்த்தனை பெற்றாலும் கலை, இசை, சங்கீதம், சினிமா போன்ற துறைகளில் தங்களை ஈடுபடுத்தி சாதிக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டாகும். அதன் மூலம் நல்ல வருவாயும் இவர்களுக்கு கிடைக்கும், சம்பாதிக்கக்கூடிய திறனும் கிடைக்கும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா சனி மற்றும் புதன் தொடர்பு பெற்றிருந்தால் சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு, சிறந்த வியாபாரியாக செயல்பட்டு வாழ்வில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உண்டாகும், தானாகவே ஏற்படும். இது இல்லாமல் கணிதம், கம்ப்யூட்டர், பங்கு சந்தை போன்ற துறைகளிலும் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்.
அதே மாதிரி புதன் 10ல் அமைய பெற்று குரு சேர்க்கை பெற்றால் சிறந்த அறிவாளியாக விளங்கி மற்றவர்களை வழி நடத்துவது, ஆலோசனை கூறுவது, தாங்கள் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் தொழில் போன்றவற்றின் மூலம் இவர்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். அதுபோல சனி மற்றும் குரு தொடர்பு பெற்றிருந்தால் ஏஜென்சி கமிஷன் சார்ந்த வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், அந்த மாதிரி ஒரு தொழிலில் ஈடுபட்டு சம்பாதிக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டாகும். இன்னொரு கிரக சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது சனி மற்றும் செவ்வாய் தொடர்பு பெற்றிருந்தால் கூட்டு தொழில் செய்யும் அமைப்பு, நிலம், பூமி, மனை, வாகனம், இந்த மாதிரி ஒரு தொழிலில் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதோட இப்போ சனி மற்றும் செவ்வாய் இதனுடன் சுக்கிரன் தொடர்பு இருந்தால் கட்டிடங்களை கட்டி விற்கும் துறை, கட்டிட வல்லுநராக விளங்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும், உண்டாகும்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சனி செவ்வாய் இணைந்து அதனுடன் சந்திரன் அல்லது ராகு இருந்தாலும் அதே சமயத்தில் ரிஷப லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா 9-12 ராகு பகவான் அமைய பெற்றாலும் இவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில், கடல் கடந்த அயல் நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்க வாய்ப்பு உண்டாகக்கூடியதாக ஏற்படும். அதுபோல் சனி மற்றும் ராகு சேர்க்கை சாதகமான ஸ்தானங்களில் அமைய பெற்றால் எதிர்பாராத திடீர் யோகங்கள், அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பல்வேறு வெளிப்படைத்தன்மையற்ற மறைமுக தொழில்கள், இல்லீகல் அப்படின்னு கூட சொல்லலாம், மறைமுக தொழில்களில் ஈடுபட்டு சம்பாதிக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டாகும். அதுவே பலவீனமாக அமைந்து விட்டால், நல்லா புரிஞ்சிக்கணும், பலவீனம்னா அதுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லாமல், அந்த கிரகத்துக்கு வலிமை இல்லாமல் இருந்தால், நிலையற்ற வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அடிமையாக வேலை செய்யக்கூடிய அனுகூலமற்ற சூழ்நிலை இவர்களுக்கு உண்டாகும். அதுபோல் 10ஆம் அதிபதி சனிக்கு சூரியன் செவ்வாய் இவர்கள் பகை கிரகங்கள் இல்லைங்களா. அதனால் தொழில் வகைகளில் கவனம் அதிகமாக இவர்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். அதுபோல் பார்த்திங்கன்னா 10ஆம் பாவகத்தில் அமரக்கூடிய சூரியன் செவ்வாய், இந்த சூரியன் செவ்வாய் ராகுவின் நட்சத்திரமான, நல்லா புரிஞ்சுக்கணும், ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் அமராமல் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம், அப்படி இல்லை புரட்டாதியிலோ, அதாவது புரட்டாதினா குருவனுடைய நட்சத்திரம் அமர்ந்து இருந்தால் இவர்களுக்கு அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் பணிபெறக்கூடிய அமைப்பு, அதிலும் குரு தொடர்பு பெற்றிருந்தால் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் வகிக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டாகும். அதுபோல் சூரியன் செவ்வாய் மற்றும் சனியுடன் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானங்களில், கேந்திரம் என்றால் என்ன, 4ஆம் இடம் இல்லைங்களா, 1, 4, 10, இது கேந்திரம். திரிகோணம் 4, 10 உங்களுக்கு கேந்திரஸ்தானம். அதே மாதிரி திரிகோணம் அப்படின்னும் போது 1, 5, 9 இந்த இடங்களில் இருந்தாலும் அரசு வழியில் நல்ல வேலையை அடையக்கூடிய ஒரு தருணம் இவர்களுக்கு கிடைக்கும். அதுபோல் சூரியன் செவ்வாய் பலம் பெற்று, பலம் நல்ல ஒரு வலிமை பெற்று அதனுடன் சந்திரனோ ராகுவோ இருந்தால் மருத்துவத்துறையில் சாதிக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு உண்டாகும். அதாவது நேயர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிஷப லக்னக்காரர்களுக்கு தொழிலை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். இப்போ வளரக்கூடிய கலைஞர்கள், வளரக்கூடிய தொழிலதிபர்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை இப்போதே ஆராய்ந்து பார்த்து
அதற்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொண்டால் வாழ்க்கையில் ஏற்றம் இரக்கம் இல்லாமல் இருக்கும். எப்பொழுதுமே ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு செயல் உங்களுக்கு ஏற்படும். கூர்ந்து கவனித்து முன்னேற்றத்திற்கான வழியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.